ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சென்ற முறை சந்தித்துக் கொண்ட பொழுது அப்போஸ்தலருடைய குணாதிசயங்களை பற்றி விளக்கமாக தியானித்தோம். அப்போஸ்தலர் எப்படி இருப்பாங்க, அந்த ஊழியத்தை அழைப்பை பெற்றவருடைய விசேஷித்த குணாதிசயங்கள் என்ன, குணாதிசயம் அவர்களுக்குள்ளே அதிகமாய் காணப்படும் என்பதை பற்றி எல்லாம் நம்ம பேசினோம். நிறைய பேர் எங்களுக்கு கடிதம் கூட எழுதியிருக்கிறீங்க, பாருங்க பிரதர், இந்த மாதிரி அப்போஸ்தலருடைய குணாதிசயங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய தெரியுது, வெளிப்படுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சிலர் கடிதம் எழுதியிருக்கிறாங்க, எனக்கு இதே மாதிரி தான் உபத்திரம் வந்தது, போராட்டம் வந்தது, புருஷன் சபைக்கு போக கூடாதுன்னு சொன்னாரு, என்னுடைய தகப்பனும் தாயும் சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல அடி வாங்கி உத வாங்கி நான் என்ன வந்து சபைக்கு போறேன், ஊழியத்துக்கு போறேன், நான் ஒருவேளை அப்போஸ்தலனா இருக்குமோ அப்படின்லாம் சில சந்தேகத்தை கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அவசரமே படாதீங்க, முழுசா முதல்ல எல்லாத்தையும் கேட்டுக்கங்க. எல்லா குணத்தையும் பார்த்துட்டு ஏதாவது ஒண்ணு மாத்திரம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே புறப்படாதீங்க. முதல்ல எல்லாத்தையும் தியானிச்சு பார்த்து உண்மையிலேயே இந்த மாதிரி குணாதிசயங்கள் நமக்கு இருக்கா, இந்த அழைப்பு இருக்குதா, இந்த பாரம் இருக்குதான்னு தெரிந்து கொண்டுதான் அந்த ஊழியத்துக்கு போகணும். ஒரு ஊழியத்துக்கு நம்ம கர்த்தரால விசேஷமாய் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது கர்த்தர் அதை பற்றி சொல்லுவார். நமக்கு எப்படியாவது ஒரு விதத்திலே அதை நமக்கு வெளிப்படுத்தி விடுவார். சொல்லாம இருக்க மாட்டாங்க. ஒரு ஆபீஸ்ல நம்ம வந்து வேலைக்கு போறோம், ஆபீஸ்ல வேலைக்கு போகும்பொழுது நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறாங்க. உங்களை இந்த ஆபீஸ்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக நாங்கள் தேர்ந்தெடுத்து இருக்கிறோம் அப்படின்னு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்து நீங்க ஆபீஸுக்கு போறீங்க. போன உடனே உங்களுடைய மேலதிகாரி உங்களை அழைத்து, நீங்க எந்த சேர்ல உட்காரணும், உங்களுடைய கேபின் என்ன, நீங்க உங்களுடைய அதிகாரம் எத்தனை வரம்புக்குட்பட்டது, உங்களுக்கு கீழே யார் வேலை செய்யறாங்க, உங்களுக்கு அந்த ஆபீஸ்ல என்ன வேலை கொடுக்க போறாங்க, நீங்க எந்தெந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் நீங்கள் சைன் பண்ணலாம், நீங்க உங்களுடைய அதிகாரம் எப்படிப்பட்டதுன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. சொல்லி கொடுத்துதான் ஒரு வேலைக்கு, ஒரு ஊழியத்துக்கு, ஒரு காரியத்துக்கு அவங்களை வந்து நியமிக்கிறாங்க. ஒரு உலக பிரகாரமான ஆபீஸ்லயே நம்ம வேலைக்கு வந்த உடனே நமக்கு எல்லாவற்றையும் சொல்லுவதை போல இதுக்கே இவ்வளவு தூரம் சொன்னாங்கன்னா, பரலோக வேலைக்கு அழைக்கப்படுகிற ஜனங்கள் அவங்க பாக்குற வேலை நித்திய வேலை, நித்தியமான ராஜ்யத்திற்கு ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு முக்கியமான பணி. இந்த பணிக்கு ஒருவனை கர்த்தர் அழைக்கும் பொழுது கண்டிப்பாய் அவனிடத்திலே அதை பற்றி பேசுவார். அப்ப அவர் சொல்லுவார், எப்படியாவது ஒரு விதத்துல உங்கள் ஆவியில, ஒரு வசனத்துல, ஒரு தீர்க்க தரிசனத்துல, ஒரு கனவுல, அல்லது யார் மூலமாவது எப்படியாவது கர்த்தர் பேசுறதுக்கு பல வழிகள் இருக்கிறது. கர்த்தர் இப்படித்தான் பேசுவார்னு அவரை ஒரு எல்லைக்குள்ள யாரும் அடக்கி வைத்து விட முடியாது. சரி, அதை பற்றி எல்லாம் நம்ம இன்னொரு தடவை நம்ம பேசுவோம். இன்னைக்கு நான் வந்து காட்டுற காரியம் முழுசும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள இருக்குதா என்று நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை அப்போஸ்தல ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் ஏதாவது ஒரு சம்பவத்தின் மூலம், ஒரு காட்சியின் மூலம் நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தா கூட இந்த குணாதிசயங்களை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கொள்ள நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அடுத்த குணாதிசயம், அப்போஸ்தலர்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய ஒரு சுபாவம், காணப்படும் ஒரு காரியம், மனுஷரால் வரும் மகிமையை தேட மாட்டார்கள். இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு ஊழியத்துல மனுஷரால் வரக்கூடிய மகிமையை தேடாமல் ஊழியம் செய்கிறவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்படி ஆட்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனிதர்கள் என்னை கவனிக்கணும், மனிதர்கள் என்னை புகழணும், மனிதர்களுக்கு முன்பாக என்னுடைய ஊழியம் விருத்தி ஆகணும், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் என்னுடைய சொற்பொழிவை கேட்கணும், அவர்கள் என்னை உயர்த்தி பார்க்கணும் என்கிற மனோபாவத்தோடு தான் இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறதை பார்க்கிறோம். வியாபார யுக்திகளை போல, விளம்பர யுக்திகளை போல தங்களுடைய ஊழியத்தின் பெயர், தங்களுடைய பிரஸ்தாபங்கள், தங்கள் மூலம் செய்யப்பட்ட காரியங்கள், இவைகள் எல்லாம் ஜனங்களுக்குள்ளே நிறைய கொண்டு வந்து வியாபாரத்தை போல, விளம்பரத்தை போல அதை விருத்தியாக்கி தங்களை வளர்த்துக் கொள்ளதான் ரொம்ப பேர் விரும்புறாங்க. இதனால அவர்களுடைய நோக்கம் முழுவதும் மனிதர்களை பிரியப்படுத்துகிறதாகவே அமைந்து விடுகிறது. மனிதர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்ட அவர்களால முடியவில்லை. ஒரு சபையில இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட அவர்களால முடியல. மனிதரிடத்திலே தற்பொழிவை எதிர்பார்க்கிறதுனாலயோ அல்லது மனிதருடைய புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறதுனாலயோ அவர்கள் எல்லாருக்கும் சாதகமாய் பேச வேண்டிய, நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் அநேகருடைய மனதில் தங்களுடைய பெயர் பிரஸ்தாபம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே ஊழியங்களை அவர்கள் நிறைவேற்றி கொண்டு வருகிறதையும் கண்கூடாய் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சிலர் தவறாய் செய்கிறார்கள் என்பதற்காக நல்ல ஊழியக்காரர்கள் இல்லை என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. நல்ல ஊழியக்காரர்கள், உண்மையான ஊழியக்காரர்கள், எந்த தற்பொழிவையும் எதிர்பார்க்காம ஊழியம் செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஒரு முறை ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை நான் சந்தித்தேன். அவர் இந்த காவல்துறையில் ஒரு பெரிய ஸ்தானத்துல ஒரு அதிகாரியாக இருக்கிறார். அவரோடு நான் கொஞ்சம் உரையாடி கொண்டிருந்த பொழுது அவர் தன் வாழ்க்கையில பார்த்த, இவர் ஒரு கிறிஸ்தவ நண்பர் அல்ல, வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவர். அவர் அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த மதத்தினுடைய சின்னங்களை எல்லாம் அணிந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் பார்த்ததுல என்னையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. நாங்கள் ஒரு முறை ராத்திரி ரைடு போய் கொண்டிருந்த பொழுது அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் சந்தேகப்படுவதற்கு போல காணப்பட்ட ஒரு மனிதரை பிடித்து கொண்டு வந்தோம். அவருடைய தோற்றம் ரொம்ப வயசானவராக இருந்தார், தாடியெல்லாம் வச்சிருந்தார், ஒரு ஜோல்னா பை போட்டிருந்தாரு, அழுக்கு சட்டை வேட்டி கட்டியிருந்தாரு, கால செருப்பு கூட இல்ல. அவரை ஒரு சந்தேகத்துல பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். நான் நேரடியாக அவரை விசாரிப்பதற்காக அவர் யாரு என்னன்னு சொல்லி கேட்டேன். அவர் தன்னுடைய காரியத்தை சொன்னார். அவருடைய பையை வாங்கி நாங்கள் சோதித்து பார்த்த பொழுது பையிலே சில சுவிசேஷ கைப்பிரதிகளை வைத்திருந்தார். கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற சின்ன சின்ன நூல்களை வைத்திருந்தார். ஒரு வேதாகம புஸ்தகம் வச்சிருந்தார். இவ்வளவுதான் அவருடைய மொத்த ப்ராப்பர்ட்டியே உள்ள இருந்தது. அப்ப அவர் சொன்னார், இயேசு என்னை ரட்சித்தார், உங்களைப் போலவே நான் வேறொரு மதத்தில் நம்பிக்கை உள்ள ஒரு மனிதராக இருந்தேன். இயேசு என்னை உளையான பாவத்திலிருந்தும் சேற்றிலிருந்தும் என்னை விடுதலை செய்து ரட்சித்தார். இதை நான் எப்படியாவது மற்றவர்களுக்கு சொல்லி நான் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை மற்றவர்கள் பெற வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு நல்ல ஒரு வருமானம் இல்ல, நானும் ஒரு வசதியான ஒரு நிலைமையில் இல்லை. ஆனா எனக்குள்ள இயேசுவை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு பாரம், ஒரு தாகம் மாத்திரம் இருக்குது. இதனால் நான் என்ன செய்வேன்னு சொன்னா, நான் கையில் வைத்திருக்கிற இந்த சுவிசேஷ பிரதிகள், இந்த கைப்பிரதிகள் வாங்குவதற்கு கொஞ்சம் காசு பணம் செலவழித்து தான் வாங்குறேன். எங்க இலவசமா யார் கொடுக்கிறார்கள் என்று தேடுவதில்லை. சுவிசேஷ புஸ்தகங்களை அல்லது வேத புத்தகங்களை விலை கொடுத்து வாங்குகிறேன். அதற்கு எனக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை. இதனால் நான் என்ன செய்யறேன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளுக்கு இடையிலே நான் போய் என்னுடைய ரத்தத்தை தானம் பண்ணி, பிளட் டொனேட் பண்ணி, அந்த காசுல இருந்து இந்த பிரதிகளை வாங்கி ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டிலும் நின்று அவர்களுக்கு நான் கைப்பிரதிகளை கொடுக்கிறேன். இன்னைக்கு நான் அதை கொடுத்து விட்டு வந்து என்னுடைய ஊருக்கு போவதற்கு நான் காத்திருந்த பொழுது ரயில் போய்விட்டது. நேரம் ஆச்சு, இனிமே காலையில் தான் ட்ரெயின் என்பதனாலதான் இந்த ஸ்டேஷன்ல நான் உட்கார்ந்து இருந்தேன், என்னை பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னாராம். இதை கேட்ட உடனே இவருக்கு மனம் பதறி கலங்கி விட்டாராம். அவர் நினைச்சாரா, ஒரு மனிதன் தன்னுடைய ரத்தத்தை விற்று தன்னுடைய கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த கடவுளிடத்தில் எவ்வளவு பெரிய அன்பை இந்த ஆள் ருசித்திருப்பார் என்று பார்த்து, என்னுடைய பக்திக்கு அது ஒரு சவாலாய் காணப்பட்டது பிரதர் அப்படின்னு சொன்னார். அப்ப அதுக்காக நல்ல ஊழியக்காரர்கள் இல்லை என்ன அர்த்தம் இல்லை. அவர்கள் ஒருவேளை கண்ணுக்கு புலப்படாம இருக்கலாம். வேதத்திலே சொல்லுது, மனுஷரால் வரும் மகிமையை அவர்கள் தேட மாட்டார்கள், மனிதர் தன்னை புகழ வேண்டும் என்று அவர்கள் விரும்ப மாட்டார்கள், மனிதருடைய கண்கள் காண வேண்டும் என்பதற்காக கிரியைகளை செய்ய மாட்டார்கள். இதைத்தான் கர்த்தருடைய வேதத்துல நம்ம வாசிக்கிறேன் கேளுங்க. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே. சுவிசேஷத்தை கர்த்தர் ஒரு மனிதனிடத்துல ஒப்பு கொடுத்து அவனை அறிவிக்கும்படிக்கு அனுப்பணும். அது ரொம்ப விசேஷம். நாமாய் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போய் சொல்றது ஒரு ரகம் இருக்குது. இவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷ பணியை, சுவிசேஷத்தை எங்க கையில ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்து, நீ இதை எடுத்து ஜனங்களுக்கு சொல்லி அதை செயல்படுத்தி என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி என்று கர்த்தரால் நாங்கள் அழைப்பு பெற்று கடந்து வந்தோம். காரணம் என்ன தெரியுமா? முதலாவது கர்த்தர் எங்களை உத்தமர் என்று நம்பினார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நாங்கள் நடந்து கொண்டோம். கர்த்தர் எவனை உத்தமன் என்று கருதுகிறாரோ, யாரை உத்தமர் என்று நினைக்கிறாரோ அவர்களிடத்துலதான் சுவிசேஷத்தை ஒப்பு கொடுக்கிறார். தம்முடைய வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறார், தம்முடைய சபையை ஒப்பு கொடுக்கிறார், ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார். அது வித்தியாசமான ஒரு நடைமுறை அனுபவம். ஒரு ஊழியத்தை நாம பெற்றுக்கொண்டு செய்வது வேற, நாம சம்பாதித்து செய்வது வேற, நாம போய் அந்த இடத்துல இந்த ஸ்தானத்துல நம்மை ஏற்படுத்திக் கொள்வது வேற. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் எங்களிடத்தில் ஒப்புவித்தார், என்னை அழைத்து இதை பிடி, இதற்கு நீ அதிகாரியா இரு, இதை கொண்டு நீ இந்த காரியத்தை செய்ய ஒப்பு கொடுத்தார். யாருக்கிட்டத்துல ஒப்பு கொடுப்பாரா? உத்தமர் என்று எண்ணினபடியே ஒப்பு கொடுத்தார். அவர் எங்களை உத்தமர் என்று நினைத்தார். அவர் என்னை உத்தமர் என்று நினைப்பதற்கு என்ன காரணம்? பின்னால் சொல்லுகிறார், நான் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறேன். என்னை கர்த்தர் உத்தமன் என்று நம்பினதன் காரணம் என்னன்னா, மனுஷரை பிரியப்படுத்துவதல்ல என்னுடைய நோக்கம். யோவான் ஸ்நானகனை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் பேசின வார்த்தைகள் கடினம் உள்ளதாய் தோன்றிற்று. தன்னிடத்தில் திரளான ஜனங்கள் வருகிறதை கண்ட பொழுது அவர் மனதுருகவில்லை.
அவர்களை பார்த்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசினார். ஒருவேளை இதனால அநேக ஜனங்களுடைய விரோதத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஒருவேளை அவருடைய கழுத்துக்கு பட்டயம் வரலாம். ஒருவேளை ஜனங்கள் அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஒருவேளை அவர்கள் தன் மேலே கல்லுகளை எறியக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அவைகளுக்கு நடுவில் கூட அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசினார். ஏனென்றால் அவர் தான் யார் என்பதை நிர்ணயம் செய்து வைத்திருந்தார். கர்த்தருக்கு வழியை செவைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சப்தமாய் நான் இருக்கிறேன் என்பது அவருடைய மனதில் ஆழமாய் பதிந்திருந்தது. அப்ப என்னுடைய வார்த்தை, என்னுடைய ஊழியம், என்னுடைய சொல், என்னுடைய கிரியை எல்லாம் கடவுளை பிரியப்படுத்துகிறதாக இருக்கணும். அவருடைய கையில் இருந்த அந்த ஊழியத்தை நான் பெற்றிருக்கிறேன். அவர்தான் என்னை அழைத்திருக்கிறார். அவர்தான் என்னை அனுப்பி இருக்கிறார். அவர்தான் இந்த காரியத்தினுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கிரியைகளுக்கும் ஏற்ற கணக்கை நான் அவரிடத்துலதான் ஒப்பு கொடுக்க வேண்டும். மனிதன் எனக்கு என்ன செய்வான், மனிதன் என்னை புகழ்வான் என்பது என்னுடைய நம்பிக்கை அல்ல. மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமும் அல்ல. ஆகவே அவர்களை கண்ட பொழுது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பாருங்க, ஒரு பக்கம் அதிகாரிகள் வர்றாங்க, ஒரு பக்கம் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் வர்றாங்க, பெரிய பெரிய ராஜ பிரதானிகள் வர்றாங்க, பிரபுக்கள் வர்றாங்க. அத்தனை பேரையும் கண்ட பொழுது யோவான் கொஞ்சம் கூட அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று அவர்களை பார்த்து கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். அதைத்தான் அவர் சொல்றாரு, இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம். கர்த்தர் விரும்பினால் மனதுருக்கமாய் பேசுகிறோம். கர்த்தர் விரும்பினால் எச்சரித்து பேசுகிறோம். கர்த்தர் எங்களை என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறோம். மனிதன் இந்த வார்த்தைகளை கேட்டு அவன் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எதையும் பேசவில்லை. அதுதான் அவருடைய குணாதிசயம். இப்ப பாருங்க, இந்த அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மனிதர்களை மைண்ட் பண்ண மாட்டாங்க. மனிதர்களை மைண்ட் பண்ண மாட்டாங்கன்னா அவருடைய ஊழிய பாரத்தை நான் சொல்லல. மனிதர்கள் தங்களை ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு காரியம், கடவுளை பிரியப்படுத்தணும். என்னை அழைத்த தேவனுக்கு நான் உத்தமமாய் நடந்து கொள்ளணும். அவர் எங்கே போக சொல்லுகிறாரோ அங்கே போகணும். என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நான் செய்யணும். நீங்க அவருடைய பவுலுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு போவார், அங்க 1 வருஷம் 2 வருஷம் தங்குவார், ஜனங்களை சந்திப்பார், ஒரு சபையை ஸ்தாபிப்பார், 2 வருஷம் அங்க இருப்பார், நல்ல உபதேசங்களை உபதேசிப்பார். பிறகு ஒரு தகுதியான மனிதனை அந்த இடத்துல ஏற்படுத்தி வைத்து விட்டு தான் போய் விடுவார். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நாற்காலியை கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதை நான் கட்டினது, நான் சம்பாதித்தது, நான் சேர்த்தது, நான் உழைச்சது, நான் அலைஞ்சது, பிரயாசப்பட்டது, வேற யாரையும் வரவே விட மாட்டேன் என்று சொல்லி விடாப்பிடியாய் பிடித்துக் கொள்ளுகிறவர்களை பார்க்கிறோம். பவுல் இந்த விஷயத்துல மனிதர்களை பிரியப்படுத்தல, தன்னைத்தானே பிரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் நினைக்கல. அவருடைய நோக்கம் எல்லாம் அவரே சொல்றார் பாருங்களேன், எங்கள் இருதயத்தை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியம் உண்டாக நாங்கள் பேசுகிறோம். அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், உங்களுக்கு தெரிந்தபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருள் ஆசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு பொருள் மேல ஒரு ஆசை இருக்கும், ஒரு இச்சை இருக்கும். அதை சுற்றி வளைத்து அவர்கள் புரிந்து கொள்ளுகிற மாதிரி பேசுவார்கள். சிலர் நேரடியாவே கேட்டுருவாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இது நீங்க கொண்டு வந்து கொடுங்க, காணிக்கை கொடுங்க, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காணிக்கை கேட்கறது தப்பு இல்ல, எதுக்கு கேட்கிறோம் என்பதுதான் முக்கியம். காணிக்கைகளை அப்போஸ்தலர்கள் கேட்டிருக்கிறாங்க, வாங்கி இருக்கிறாங்க. அதை அவர்களுக்காக வாங்கவில்லை, ஊழியத்திற்காக, சபைக்காக, சபையில செலவு செய்வதற்காக காரியங்களை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பல இடங்களை பாக்குறேன், தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு பங்களா வேணும், எனக்கு ஒரு காரியம் வேணும், இது வேணும் அது வேணும்னு சொல்லி தங்களுடைய தேவைகளை ஜனங்களிடத்துல முன்னிறுத்தி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவர்கள் நேரடியா சொல்ல மாட்டாங்க, ஆனா நம்ம புரிந்து கொள்ளுகிற மாதிரி அதை சுற்றி வளைத்து சொல்லுவாங்க. சிலர் எனக்கு நிறைய தேவை இருக்குது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்னா, அது எல்லா இடத்துலயும் இல்ல, இந்த மாதிரி ஆட்கள் சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த தேவையை நீங்கள் சந்தியுங்கள் என்று அர்த்தம். அது நேரா சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு, எனக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா நல்லா இருக்கும், வீடெல்லாம் ஒழுகுது, ஒரு நல்ல பங்களா இருந்தா நல்லா இருக்கும், என் கூட சேர்ந்து ஊழிய ஆரம்பிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய கிரவுண்ட் வாங்கி நல்ல நிலங்களை வாங்கி நல்ல வசதியா இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு ஏசி ரூம் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு கார் இருந்தா ஊழியத்துக்கு வரப்போக ரொம்ப வசதியா இருக்கும், அதுவும் ஒரு ஓட்டக்காரா இல்லாம ஒரு நல்ல ஒரு ஏசி காரா இருந்தா நல்லா இருக்கும், ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க.
அது தப்பு. இவர் சொல்றார், மாயம் பண்ணவும் இல்லை நான். மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேறு வார்த்தைகளை போட்டு என்னுடைய ஆசையை, என்னுடைய விருப்பத்தை நான் தந்திரமாய் அவர்களுக்கு பேசவும் இல்லை. போதி தேவனே சாட்சி அதற்கு. அப்படிதான் முடிக்கிறார்கள். தேவனே சாட்சி. நாங்கள் ஒருவரிடத்திலாவது தற்பொழிவை விரும்பி இருக்கிறோமா? எங்களை புகழ வேண்டும் என்று நாங்கள் விரும்பி இருக்கிறோமா என்று அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தால், தேவன் அவர்கள் மூலம் ஒரு காரியத்தை மகிமைப்படுத்தினால், அதை விளம்பரமாக்கி வியாபாரமாக்குகிற எத்தனையோ யுக்திகள், தந்திரங்கள் வந்து விட்டதை நம்ம பார்க்கிறோம். அது உடனே ஒரு சாட்சி கிடைச்சிருச்சுன்னா அவரை பத்திரிகையில போட்டு என்னென்ன விதங்கள் அதை கொண்டு வர முடியுமோ. சாட்சியை வெளிப்படுத்துவதில் தவறு இல்லை. அது அநேகருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் ஒரு வேளை. அதுல தப்பு இல்லை. ஒருவருக்கு கேன்சர் வந்திருக்குது, ஒரு புற்றுநோய் வந்திருக்கிறது, அவர் ஜெபித்தார், கர்த்தர் அவரை குணமாக்கினார் அப்படின்னு சொன்னா தப்பு இல்லை. அதே மாதிரி கேன்சர்ல இருக்கிற ஒருவருடைய விசுவாசத்தை அது தட்டி எழுப்பும். ஓ, அவருக்கு சொல்லி கர்த்தர் செய்திருக்கிறாரே, அவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, அது மாதிரி ஏன் அவர் எனக்கு செய்ய மாட்டார் அப்படின்னு அவர்களுடைய விசுவாசம் அது வளர்க்க காரணமா இருக்கும். ஆனா சிலர் நினைச்சுவாங்கன்னா, கர்த்தர் அல்ல, என் ஊழியத்துல சகோதரர் ஜெபம் பண்ணார், பிரதர் கைய வச்சார், பிரதர் எங்களுக்காக மன்றாடினார், பிரதர் கதறினார், பிரதருடைய கண்ணீர் விழுந்தது, அதனால குணமானோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்ல சொல்லி கற்றுக் கொடுக்கறத கூட நீங்க பல இடத்துல பார்த்திருப்பீங்க. அது வேதத்துல சொல்லுது, ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள விரும்பி, தன்னை பிரஸ்தாபப்படுத்த விரும்பி, தன்னை பிரதானமாய் காண்பிக்க விரும்பி, அதற்கு எத்தனை மாய தந்திரங்களை செய்கிறார்கள் பாருங்கள். வேதத்துல சொல்லுது, அப்போஸ்தலன் என்பவன் அவருடைய சுபாவம் என்பது தேவனுக்காக வாழ, தேவனுக்காக ஒப்பு கொடுக்க, தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்தை செய்ய தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்திருக்க வேண்டும். அவன், நாங்கள் ஒரு காலம் யாரிடத்திலும் இச்சகமான வார்த்தைகளை பேசல. ஒருவன் செய்கிற தவறுகளை நாங்கள் என்கரேஜ் பண்ணல, அவனுக்கு இச்சகமான வார்த்தைகளை சொல்லல. அதெல்லாம் பலவீனம் தான் பிரதர். பல இடங்கள்ல நாங்க பார்த்திருக்கிறேன். சில ஊழியக்காரருடைய நடைமுறைகளை பார்த்திருக்கேன். நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை. சிலருடைய வாழ்க்கையில் நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கிறேன். என்ன செய்வாங்கன்னா, ஒரு சபையிலே தாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நடுவுல பணக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த ஊழியத்தை நிறைய தாங்குகிறவர் இருக்கிறாரு சொன்னா, அவர் செய்கிற தவறுகளுக்கு சப்பக்கட்டு கட்டிடுவாங்க. அவர் ஒரு பாவம் செய்யறார், சொல்றாரு, பிரதர் எனக்கு ராத்திரி நேரமானா குடிக்காம தூக்கமே வராதுன்னு சொல்றாரு வச்சிருங்க. உடனே சொல்றாங்க, அதெல்லாம் பலவீனம் தானே, கொஞ்ச நாளாக சரியா போயிரும், ஜெபிக்க ஜெபிக்க சரியா போயிரும், நீங்க தளர்ந்து போயிடாதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அந்த சபையில் இருக்கக்கூடிய அல்லது அவருடைய ஊழியத்துல இருக்கக்கூடிய தொடர்பு கொண்டு இருக்கிற ஒரு ஏழை விசுவாசி சொன்னா, அவ்வளவுதான், நியாயம் தீர்த்து உனக்கு நரகம் தான், நரகத்திலே கெட்ட நரகம், இழி நரகம், உனக்கு விமோச்சனமே கிடையாது, இனி உன்னை சபை பக்கம் நான் பார்க்க கூடாது, வெளியே ஓடிடு அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்திருக்கிறோம். இதைத்தான் அவர் சொன்னார், இச்சகமான வார்த்தைகள். ஒருவர் இதே மாதிரிதான் ஒரு ஊழியக்காரத்துல வந்து சொன்னார், ஐயோ நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவன், இன்னைக்கு நான் சபைக்கு வர்றேன், இருந்தாலும் அந்த குடிப்பழக்கம் என்னை விட்டு போகவில்லை, குடித்துக் கொண்டே இருக்கிறேன், என்ன செய்யறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு இந்த ஊழியக்காரர் சொன்னாராம், குடிக்கிறதுல ஒண்ணு தப்பு இல்ல, இயேசு மதுபானம் பண்ணுகிறவராக வந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. பவுல் கூட சொல்லி இருக்கிறார், உனக்கு வயிற்றிலே அடிக்கடி உண்டாகிற பலவீனத்திற்காக கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக்கொள். ஆங்கில வேதாமத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா திராட்சரசம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையில ஒயின் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால குடிக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டி இருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு திருச்சபையிலே, ஒரு சபையில ஒரு முக்கியமான ஒரு குடும்பம், அவருக்கு 2 திருமணம். ஒன்னு லீகலா கல்யாணம் பண்ணிட்டாரு, இன்னொன்னு இல்லீகலாக சேர்த்து கொண்டார். வேறு ஒருவரை திருமணம் செய்த ஒரு பெண்ணை இவர் அபகரித்து இவர் வந்து திருமணம் செய்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறார். இவர் இந்த சபையோட சேர்ந்து வந்து ஒரு சபைக்கு போறார். நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவம் நிறைந்த ஒரு சபைக்கு போறார். அந்த சபையினுடைய அந்த தலைவரிடத்துல, போதகர் இடத்துல போய் கேட்கிறாரு, எங்களுக்கு நீங்க ஞானஸ்நானம் கொடுக்கணும், நாங்க உங்க சபையில வந்து மெம்பரா இருந்து நாங்களும் கர்த்தரை துதிக்க விரும்புகிறோம், எங்களுக்கு நீங்க ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு கேட்கிறார். அவர் சொன்னாரு, நீர் வந்து 2 மனைவியை திருமணம் செய்து கொண்டிருக்கிறீங்க, ஒண்ணு லீகலா பண்ணிருக்கிறீங்க, இன்னொன்னு இல்லீகலா பண்ணிருக்கிறீங்க, இன்னொருவருடைய மனைவி அபகரித்து கொண்டு வந்திருக்கிறீங்க, நீங்க 3 பேரா வந்து எனக்கு 3 பேருக்கும் குடும்பமாக ஞானஸ்நானம் கொடுங்க, கொர்நேலிய குடும்பத்துக்கு கொடுத்த மாதிரி கொடுங்கன்னு வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எங்களுடைய சபை சட்டத்துக்கு புறம்பானது. நீர் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாரும். நீர் உங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பினால் நீர் இல்லீகலா சேர்த்துக்கொண்ட மனைவியை வந்து அனுப்பிவிடும், உன்னுடைய உண்மையான மனைவியோட கூட வாங்க, நாங்க ஞானஸ்நானம் கொடுக்கிறோம்னு சொன்னோம். அப்ப இவர் வந்து அதுக்கு சம்மதிக்கவில்லை. அது எப்படி நான் அப்படி செய்வேன், இவளுக்கும் ஒரு குழந்தையாய் போச்சே, நான் அதை விட்டு கொடுக்க முடியாது, நான் 2 மனைவியோட தான் வருவேன், என் மூத்த மனைவி சம்மதித்து விட்டாலே,
உங்களுக்கு என்னங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டார். நமக்கு மூத்த மனைவி சம்மதிக்கிறாளா, இளைய மனைவி சம்மதிக்கிறாளா, தகப்பன் சம்மதிக்கிறானா, அது முக்கியம் இல்ல. கர்த்தர் சம்மதிக்கிறாரா என்பதுதான் நமக்கு முக்கியம். ஆகவே பிரியமானவர்களே, இவர் இப்படியே ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வர போக, அந்த போதகர் நல்ல வயசானவர், அவரை தொந்தரவுபடுத்தி கொண்டே இருந்தார். கடைசியில் அவர் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டார். இவருக்கு கோபம். இன்னொரு சபைக்கு போனார். அந்த சபையில போய் சொன்னார், அந்த சபையில கொஞ்சம் கூட பாரமே இல்லைங்க, ஆத்ம பாரமே இல்லை. அந்த ஆள்கிட்ட போய் நாங்க 3 பேரும் ஞானஸ்நானம் எடுக்கணும் குடும்பமான்னு சொல்லி கேட்கிறேன், அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். ஏதோ இந்த மனைவியை நான் திருட்டுத்தனமாய் திருமணம் செய்திருக்கிறேன் என்பதற்காக ஞானஸ்நானம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான்னு சொன்னார். அந்த சபை போதகர் வரை பார்த்தார். நல்ல ஒரு பசையான பார்ட்டி இருந்தாலும், நல்ல வசதி உள்ளவர், அந்த ஊர்ல கொஞ்சம் ஒரு பெரிய மனிதர். அதனால இவர் என்ன செய்தார்னா, அதனால ஒண்ணும் இல்லைங்க, தண்ணீரை விலக்கலாமா, ஒருவன் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று விரும்பி வரும்பொழுது தண்ணீரை விலக்கலாமா என்று எழுதியிருக்குது. அந்த போதகர் தெரியாம செஞ்சிட்டார். நீங்க அடுத்த வாரம் வாங்க, எல்லாத்துக்கும் ஞானஸ்நானம் கொடுத்துருவோம் என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்து விட்டார்கள். வேத புஸ்தகத்துல போட்டிருக்கு, சட்டத்தை வளைக்க கூடாது, வசனத்தை வளைக்க கூடாது. வேத வார்த்தை சொன்னால் சொன்னதான். ராஜாவுக்கும் அதேதான், ஒரு ஏழைக்கும் அதேதான், ஒரு அடிமைக்கும் அதேதான், ஒரு சுயாதீனனுக்கும் அதேதான். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இஷ்டத்திற்கு பேசவும் பிரசங்கிக்கவும் வளைப்பதற்கும் உரியது அல்ல. வேதத்துல அந்த காலத்திலே இருந்திருக்கு அந்த மாதிரி. ஒருவன் ஐஸ்வர்யம் உள்ள ஒருவன் வந்தால், கனம் பெற்ற ஒருவன் வந்தால் அவனை மரியாதைக்குரிய இடத்திலே அமர வைக்கிறீர்கள். ஒரு ஏழை வந்தால் நீ பின்னாலே போய் அமர்ந்துரு என்று சொல்லி அவனை துரத்தி விடுகிறீர்கள். இது என்ன நியாயம் என்று சொல்லி சாடுகிறதை பார்க்கிறோம். அதேதான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பவுல் சொல்றார், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இவ்விதமான இச்சகமான வார்த்தைகளை சொல்லவில்லை. மனிதர்களை பிரியப்படுத்தும்படிக்கும் அவர்கள் கைகளில் இருந்து ஒரு பொருளை பெற்றுக் கொள்ளும்படிக்கும் பொருளாசை உள்ளவர்களாக மாயம் பண்ணவும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு வியர்த்தமான அர்த்தங்களை நாங்கள் கற்பிக்கவும் இல்லை. தந்திரமாய் எங்களுடைய ஆசைகளை இச்சைகளை அவர்களுக்கு நாங்கள் சுட்டி காட்டவும் இல்லை. தேவனே இதற்கு சாட்சியாயிருக்கிறார். நாங்கள் யாரிடத்திலாவது தற்பொழிவை விரும்பி நாடி அவரிடத்தில் இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறோமா என்பதற்கு தேவன் சாட்சியாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொருளாசையினால நடக்கிறது இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் விளம்பரம், அவருடைய பெயர், பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. காசை செலவழித்தாவது தங்களுக்கு பேரும் புகழும் பெருமையும் கிடைக்க வேண்டும் என்பதில் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 11 - 15 வரைக்கும் உண்டான வசனங்கள்ல ஒரு சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லிஸ்தீராங்கிற ஒரு பட்டணத்துல பவுல் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். அற்புதங்கள் நடக்கிறது. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோவோவியாவிலே அந்த பாஷையிலே சப்தமிட்டு சொல்லி, பர்னபாவை ஜூபிட்டர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவன் அவனபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்திற்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரிகள் எருதுகளையும் பூ மாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தார்கள். இவர் செய்த அற்புதங்களை பார்த்த உடனே மாலை வாங்கிட்டு வர்றாங்க அங்க இருந்து. ஐயோ, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரர், கடவுளே வானத்திலிருந்து இறங்கி வந்ததை போல நடக்க முடியாத ஆளை பார்த்து நட என்று சொல்லுகிறார், நடக்குது. பிசாசு பிடித்த ஆளை பார்த்து அதட்டுகிறார், ஓடி விடுகிறது. வியாதிகள் சுகமாகிவிட கடவுளே வந்திருக்கிறாங்க என்று சொல்லி மாலைகளை வாங்கி கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ காலத்துல உள்ள ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படி நடந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மாலைகள் வந்தால் உடனே நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், கனம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலராகிய பர்னபாவும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள் ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்றே உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய குணம் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு காசு கொடுத்து கூட தனக்கு மாலை வாங்கி போட சொல்லுகிற மனிதர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். பேருக்கும் புகழுக்கும் மயங்காத மனிதர்கள் ரொம்ப கொஞ்சம்தான். ஆனா இங்கே இவர்களுக்கு அந்த புகழ் தேடி வருது. ஜனங்கள் ஓடி வர்றாங்க, மாலைகளை கொண்டு வர்றாங்க, எருதுகளை கொண்டு வர்றாங்க, காணிக்கைகளை கொண்டு வர்றாங்க. நீங்கள் கடவுளுக்கு சமானமானவர் என்று சொல்லுகிறார்கள். பவுல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக தன் வஸ்திரத்தையும் கிழித்துக் கொண்டார், உரத்த சத்தமாய் கத்தினார், உங்களை போல நானும் ஒரு மனிதன் தானே. உங்களுக்கு இருக்கிற மாதிரி பலவீனம், உங்களுக்கு இருக்கிற மாதிரி காரியங்கள் எல்லாம் எங்களுக்கும் இருக்கிறதே.
நாங்கள் உங்களிலிருந்து எவ்விதத்தில் விசேஷமானவர்கள்? ஒரே ஒரு காரியம்தான், நாங்கள் அந்நிய தேவர்களை விட்டு, வீணான ஆராதனைகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் அதே போல மாற வேண்டும் என்று விரும்பித்தான் பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் அப்போஸ்தலர்களுடைய விசேஷமான குணாதிசயம். அவர்கள் எதையும் தற்பொழிவை நாட மாட்டாங்க. தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் செய்தார் பவுல் என்று எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஊழியர்கள் நமக்கு எழும்பணும், அப்போஸ்தலர்கள் எழும்பணும். அது நீங்களா இருக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்களை எழுப்ப சித்தம் வைத்திருக்கிறார். அவர் உங்களை நம்பி உங்களுடைய கரங்களை வலுப்படுத்தி இந்த ஊழியத்தை தந்து உங்களை அனுப்ப அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம, தற்பொழிவை நாடாம, பேர் புகழை எதிர்பார்க்காம கர்த்தருக்கென்றே வைராக்கியமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. நாம் கர்த்தர் நோக்கி சின்ன ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் வாசித்ததை போல தியானித்ததை போல மனநிலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காகவும், மனிதர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காகவும், மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் வார்த்தை விட்டு விலகி, வசனத்தை விட்டு விலகி, சட்டத்தை விட்டு விலகி, கர்த்தரை விட்டு விலகி செய்கிற ஒரு ஊழியம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல மனநிலையில் உள்ள அப்பரிசுத்தமான அப்போஸ்தலர்களை எங்கள் தேசத்திலே எழும்பி வர பண்ணும் ஆண்டவரே. ஒரு பர்னபாவை போல, ஆதி காலத்து அப்போஸ்தலர்களை போல, ஒரு பவுலை போல, ஒரு சீலாவை போல, ஒரு பேதுருவை போல கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் செலவு செய்யவும் செலவு செய்யப்படும் விரும்பின மனிதர்களாக அநேக அப்போஸ்தலர்கள் எழும்பணும். இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட மனநிலையினால் பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. ஒரு பரிசுத்தமான ஊழிய கூட்டம் எழும்பி வர வேண்டும் ஆண்டவரே. ஒரு பொய்யான போலியான ஊழியங்கள் மறைந்து போய் ஒரு புதிய கர்த்தர் விரும்புகிற, தேவன் எதிர்பார்த்திருக்கிற ஊழியக்காரர்கள் எழும்பி வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது இந்த வார்த்தைகளை கேட்ட இவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொடும், அவர்களை ஆசீர்வதியும், இன்னும் அநேக காரியங்களை அவர்களுக்கு காட்டும், அவர்களுக்கு கற்பித்தரலும், மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே உங்களை ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.